போகிறோன்னா நேற்று பார்த்தோம் இல்லையா, அதோட தொடர்ச்சியாக பார்ட் 2 தான் நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு வந்து பார்க்க போகிறோம். அதாவது இடம் மேய்ச்சல் இல்லாமல் எப்படி வந்து ஆடு வளர்க்கலாம், என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நேற்றோட தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா, எந்த இன ஆடுகளை தேர்வு செய்யலாம். இடம் மேய்ச்சல் இல்லாமல் வளர்க்கும்போது எல்லா இனங்களும் வந்து ஏற்றதாக இருக்காது. ஆனால் சில இனங்கள் வந்து ஸ்டால் ஃபீடிங்க்கு நன்றாக பொருந்தும். தேர்வு செய்யும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அதோட வேகமான வளர்ச்சி, குறைந்த நோய் தாக்கம், தீவனத்தை வந்து நன்றாக மாற்றிக்கொள்ளும் திறன், குட்டியிடும் திறன், சந்தை தேவை, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும் ஆடு வாங்கும்போது. சில ஏற்ற இனங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கொஞ்சம் சொல்கிறேன். எல்லா இனங்களும் வந்து ஏற்றதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இந்த இனங்கள்லாம் கொஞ்சம் நல்ல இனங்கள். அதை கன்னி ஆடு, சேலம் பிளாக்கு, தலைச்சேரி ஆடு, ஜமுனாபுரி அந்த கிராஸு, போயர் கிராஸு, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இனங்கள் கூட சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விலையை பார்த்து வந்து ஆடு வாங்கக்கூடாது, தரம் பார்த்து தான் வாங்கணும். பல செய்யும் தவறு என்னென்னா, காசு கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறது சந்தையிலேருந்து ஆடுகளை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆட்டுக்கு வந்து நோய் இருக்குது, வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த இனப்பெருக்கத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற சிக்கலில் வந்து விடுகிறாங்க. ஒரு நல்ல ஃப்ரீடர்கிட்ட இருந்து, அதாவது ஒரு நல்ல பண்ணையாளர் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும். ஆட்டோட வயசு என்ன, எவ்வளோ இடம் இருக்கும், பற்கள் வந்து நல்லா இருக்கா, உடல் அமைப்பு, அதோட கண்கள் நல்லா இருக்கா பிரகாசமாக, தோல், அதோட நடக்குது பார்த்திங்களா, அது சாப்பிட அந்த தீவனம் எடுத்துக்கக்கூடிய நிலை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பார்த்து வாங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து தீவனமே உயிர்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு மட்டும் சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி அதுக்கு தீவனம் முக்கியம். மேய்ச்சல் இல்லாமல் வளர்ப்ப மிகப்பெரிய சவால் வந்து இந்த தீவன செலவு தான். வெளியில் மேய்ஞ்சு சாப்பிடும் ஆடுகளை விட ஸ்டால் ஃபீடிங் ஆடுகளுக்கு வந்து தீவனத்தை வந்து நாம் தான் ஏற்பாடு செய்யணும். ஆனால் இதில் பலர் வந்து லாபம் பார்க்காம போகிறாங்க. ஆனால் சரியான திட்டம் இருந்துச்சுன்னா தீவன செலவை வந்து குறைக்கலாம். ஆடுகளுக்கு தேவையான தீவன வகைகள் என்னென்ன தெரியுமா? பசுந்தீவனம், உலர் தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடு, அந்த கனிம கலவை, சுத்தமான தண்ணீர், இதெல்லாம் கண்டிப்பாக அவசியம். பசுந்தீவனத்தில் பார்த்திங்கன்னா அந்த CO4, CO5, புல், கம்பு நேஃபியரு, அசோலா, அகத்தி, சுபா புல், வேலி மசாலு, ஹெஜ்ஜு லூதர்சன், மரவள்ளி இலை, கருவேலை இல்லாமல் பாதுகாப்பான மர இலைகள். மேய்ச்சல் இல்லைனாலும் சிறிய அளவில் தீவனப்பயிர் வந்து வளர்க்கலாம். அந்த மேல் மாடியில் வந்து வளர்க்கலாம். அப்புறம் சின்ன சின்ன பைகள் நம்ம வீட்டு ஓரத்தில் கூட வச்சு வளர்க்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா ட்ரம்மில் வந்து வளர்க்குறாங்க. இப்போல்லாம் அந்த க்ரோ பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் கூட மொட்டை மாடியில் வந்து மொட்டை மாடி தோட்டம்னு போட்டு வளர்க்குறாங்க. அதே மாதிரி வெர்டிகல் ஃபோடர் சிஸ்டம் போன்ற முறைகளையும் பயன்படுத்துகிறாங்க. உலர் தீவனம்னு பார்த்திங்கன்னா வைக்கோல், நிலக்கடலை பொடி, தட்டைப்பயிறு கொடி, இதெல்லாம் உலர் தீவனத்தில் வரும். கான்சன்ட்ரேட் ஃபீடு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், இந்த கோதுமை, கடலை புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு, எண்ணெய் புண்ணாக்கு, இந்த கலவையெல்லாம் இருக்கணும். ஆனால் கான்சன்ட்ரேட் ஃபீடு அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை தான், குறைவாக கொடுத்தாலும் பிரச்சனை. அதனால் சரியான அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் தீவன மேலாண்மை வந்து ஒரு நாளைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் கொடுக்குறோன்னா தண்ணியை சேர்த்து நம்ம கொடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா மதியம் கொஞ்சம் வந்து உலர் தீவனம் வந்து கொடுக்கலாம். சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீடும் அந்த க்ரீன் ஃபோடரும் கொடுக்கலாம். நைட்டு பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். சில கொலைகளும் கட்டி விடலாம். எங்கள் ஆடு வந்து வேப்பிலையெல்லாம் சாப்பிட்றதுனால நாங்கள் வேப்பிலையும் சேர்த்து கட்டி விடுவோம். அடுத்து குடிநீர் மேலாண்மையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த தீவனத்தில் வந்து கவனம் செலுத்துவாங்க. ஆனால் தண்ணியை வந்து மறந்துடக்கூடாது. குறைவாக தண்ணீர் குடிச்சிச்சின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. சுத்தமான தண்ணி வந்து கிடைக்கலன்னு பார்த்திங்கன்னா தீவனம் வந்து குறைவாக சாப்பிடும், அதோட உடல் எடை வந்து குறையும், பாலூட்ட ஆடுகளில் வந்து பாதிப்பு வரும், சிறுநீர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த வெயில் காலத்துலலாம் வெப்ப அழுத்தம், இதெல்லாம் வந்து இருக்கணும். அதனால் எப்போயுமே சுத்தமான தண்ணி வந்து இருக்கணும். அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறோன்னா அந்த பாத்திரத்தில் நாளைக்கு கொடுக்கும்போது அதை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுக்கணும். நம்ம மட்டும் அழுக்கு தண்ணியை நம்ம குடிப்போமா? அதே மாதிரி தான் அந்த உயிர்களும் அழுக்கு தண்ணியை கொடுக்காம நல்லா சுத்தமான தண்ணியாக கொடுங்க.
அடுத்து சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை. இடம் குறைவாக இருக்கும்போது ஒரு சிறிய சுகாதார பிழை கூட பெரிய பிரச்சனையாக மாறும். இப்போ அடிப்படை விதிகள் என்ன தெரியுமா? தினமும் கொட்டகையை வந்து சுத்தம் செய்யணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த கிருமி நாசினிங்கிறது தெளிக்கணும். அதே மாதிரி இந்த ஈ, கொசு, பூச்சி இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சாணி அந்த புழுக்கையில் தேங்க விடக்கூடாது. கழிவுகளை வந்து சரியான சேகரித்து அதையும் வந்து உரமாக மாற்றி அதையும் ஒரு கூடுதல் வருமானமாக வச்சுக்கலாம். ஆட்டு சனி வந்து நல்ல உரம், அது விவசாயிகளுக்கு நல்லா விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்களாம் வந்து அந்த இதை கூட்டி எங்கள் இது மாடு இருக்கனால எல்லா சாணியும் ஒரே இடத்துல இருக்கும். ஒரு நாளைக்கு மொத்தமாக இது பண்ணி நாங்கள் அதை வந்து ஒன்று எங்கள் புஞ்சை இருக்குது அதில் வந்து போட்டுருவோம், இல்லாட்டினா இந்த இதை வந்து உரமாக யாருக்காவது விலைக்கு விற்றுருவோம். அடுத்து நோய் தடுப்பு மிகவும் முக்கியம். அதாவது மேய்ச்சலாமல் வளர்க்கும்போது வெளிநோய் தாக்கம் வந்து குறைஞ்சாலும் ஒரு ஆட்டுக்கு நோய் வந்தால் அது வந்து இடம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா வேகமாக மற்ற ஆடுகளுக்கு வந்து பரவ வாய்ப்பு இருக்குது. புதிய ஆடுகளை வந்து நேரடியாக வந்து நம்ம அந்த கூட்டத்தில் உடனே சேர்க்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 2 வாரம் இல்லாட்டினா 3 வாரம் தனிமைப்படுத்தி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தடுப்பூசி அட்டவணை கண்டிப்பாக பின்பற்றணும். அதே மாதிரி குடற்புழு நீக்கமும் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த விட்டமின், மினரல் சப்போர்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து கவனிக்க வேண்டியவை என்ன தெரியுமா? சாப்பிடாமல் இருப்பது, இந்த தீவனம் எடுத்துக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கணும். அதே மாதிரி சோர்வு, வயிற்றுப்போக்கு, மூக்கில் அந்த நீர் ஒழுகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருமல், கால்வலி, உடல் வெப்பம், வாயில் புண்ணு வர்றது, அதே மாதிரி அதிக தாகம், இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். இது ஆரம்பத்திலே நம்ம சரி செஞ்சிட்டோம்னா பெரிய இழப்பை வந்து நம்ம தவிர்த்துடலாம். அடுத்து இனப்பெருக்க மேலாண்மை. இடம் குறைவான பண்ணைகளை பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டின்றி ஃபீடிங் நடந்தால் அது பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா ஆடுகள் எண்ணிக்கை திடீர்னு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இட நெரிசலும் ஏற்படும். தீவன செலவு வந்து உயரும். பலவீனமான குட்டிகள் வந்து பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபீடிங் பிளான் வந்து அவசியம். இதில் வந்து என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நல்ல கிடாவை வந்து தேர்வு செஞ்சுக்கணும். வயதான கிடாவை வந்து மாற்றிடணும். பலவீனமான அந்த வயசான பெண்ணாடெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தாதீங்க. குட்டி பிறக்கும் காலத்தில் அதை சினையாடை வந்து தனியாக வைக்கணும். குட்டி பிறந்த உடனே பார்த்திங்கன்னா மூச்சு வந்து சரியாக பார்க்கணும். ஓகேங்களா? தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் 30 நிமிஷத்துக்குள்ளே. குளிரில் வந்து ரொம்ப வச்சுருக்கக்கூடாது. இப்போ புதியவர்கள் செய்யும் தவறுகள் என்னென்ன தெரியுமா? நிறைய பேர் வாங்குகிறாங்க, நிறைய தவறுகளும் செய்கிறாங்க. முதல்ல 2லேருந்து 5 இல்லாட்டினா 10 ஆடுகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரே நேரத்தில் 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் வாங்கி கஷ்டப்படாதீங்க. திட்டமில்லாமல் ஆடு வாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. தீவன செலவை கணக்கிடாமல் செய்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. சந்தை இல்லாமல் வளர்க்குறது, இந்த நோய் வந்த பிறகு மருத்துவரை பார்க்குறது, இதெல்லாம் வந்து நம்ம நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஆடுகளை வந்து அதிகமாக ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒன்று தான். ஓகேங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இதோட தொடர்ச்சியாக இதில் வந்து லாபம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் மெத்தட் வந்து சொல்ல போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.